அனைவருக்கும் பொதுவான இறைவனை புகழ்ந்தவனாய் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு அன்றாட நிகழ்வுகள் குறித்தான பின்னணிகளை காணொளிகளாகவும் கேள்வி பதில் நிகழ்ச்சியாகவும் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் முன்னெடுத்திருக்கின்ற தலைப்பு 2 தினங்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் வெளிவந்த ஒரு தீர்ப்பு குறித்து உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சகோதரி பிரியதர்ஷினி அவர்கள் நம்முடைய நேயர்களுக்கு விளக்கங்களை அளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார். வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என அவரை வரவேற்கிறோம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் உஸ்மான் சார். Thank you. நல்லா இருக்கீங்களா? எங்க நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு முதற்கண் எங்களுடைய நேயர்களின் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நாம எடுத்திருக்க விஷயம் என்னன்னா, இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு ஒண்ணு வந்தது. அதாவது தெலுங்கானால இருந்து ஒருத்தர் போட்டிருக்கிற ஒரு அப்பீல் சம்பந்தமா, அதாவது அவருடைய மனைவிக்கும் அவருக்கான ஒரு டைவோர்ஸ்ல மெயின்டெனன்ஸ் அவரு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கீழ்கோர்ட்டு அதுக்கப்புறம் ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க. அதை ஒரு அப்பீல் சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்திருக்கு. அதை சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பை பத்தி நீங்க எங்க நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி இது ரொம்ப ப்ரோக்ரெசிவான ஒரு ஜட்மெண்ட். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ட்ரிபிள் தலாக்கோட ஜட்மெண்ட் 2019 வந்தபோது நிறைய பேர் அதுக்கு அகேன்ஸ்டா இல்ல இந்த ட்ரிபிள் தலாக் தப்பு அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய தர்ணாலாம் நடந்த டைம்ல இந்த ஜட்மெண்ட்டுக்கு நிறைய ஒரு ஆதரவு தான் நிறைய இருக்கே தவிர கேள்வி எழுப்பி எதனால உங்களுக்கு அலுமினி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி குவெஸ்டின் நிறைய எழுப்பப்படல. இதுவே ஒரு பெரிய ப்ரோக்ரெசிவான ஒரு ஸ்டெப். நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா ஒரு செக்யூலர் கண்ட்ரியா இருக்கிறதுனால சோ ரிலிஜியஸ் பேசிஸ்ல சில லாஸ் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஒன்னு இன்ஃபேக்ட் முஸ்லிம் லாஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த அதர் லாஸ் இன் த கண்ட்ரி. சோ இதனால நிறைய அட்வான்டேஜ் ஃபார் த முஸ்லிம் கம்யூனிட்டியும் இருக்கு, சில டிஸ்கிரிபன்சிஸும் நிறைய முஸ்லிம் கம்யூனிட்டிஸ்க்கும் ஜெனரல் பப்ளிக் த அதர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கும் நிறைய டிஃபரன்சஸ் நமக்கு இருக்கு. அதுல ரொம்ப கிளாரிங்கான ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, விமன் ரைட்ஸ் முஸ்லிம் லாஸ்ல இருக்கிற விமன் ரைட்ஸ்க்கும் மற்ற சிட்டிசன்ஸ்க்கு கிடைக்கிற விமன் ரைட்ஸ்லயுமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. சோ ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ஸ்ல வர சில டெர்மினாலஜிஸா இருக்கலாம், அதுக்கு இருக்கிற சில கண்டிஷன்ஸா இருக்கலாம், அது நார்மல் மேரேஜ் ஆக்ட்ஸ்ல இருக்கிற கண்டிஷன்ஸ்க்கு வேற ரொம்ப வித்தியாசமாவும் ரொம்ப டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு ரெண்டுத்துக்குமே. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த அலுமினி அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம இஸ்லாமிக் லாஸ் வழியாவே when polygamy is accepted, அதாவது பாலிகாமினா மல்டிபிள் வைஃப்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறது is islamically accepted by law அப்படின்னு இருக்கும்போது, சோ ஒரு கல்யாணம் முடிச்சுட்டு நம்ம இன்னொரு கல்யாணம் போகும்போது இல்ல ஒருத்தவங்களை நம்ம டிவோர்ஸ் பண்ணும்போது அவங்களையும் நம்ம we have to take care of their welfare அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச நிறைய முஸ்லிம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது குரான்லயே இருக்கிற ஒரு விஷயம். we are so glad it is come back to law அப்படின்றதுதான் அவங்களோட பதிவு இதுல. சோ இதுல CRPC 125 அப்படின்னா என்ன? 125 CRPC அப்படின்றது என்னன்னா, மெயின்டெனன்ஸ். அது யாருக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியும், அதாவது அந்த மெயின்டெனன்ஸ் வெறும் வைஃப்க்கு நம்ம தப்பா நினைச்சுட்டு இருக்கோம். அது அலுமினி வெறும் வைஃப்க்கு மட்டும் கிடையாது, குழந்தைங்களுக்கா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ்க்கா இருந்தாலும் சரி, இது மூணுமே அந்த மெயின்டெனன்ஸ்ல வர ஒரு முக்கியமான விஷயம். அந்த குழந்தை லெஜிட்டிமேட் குழந்தையா இருந்தாலும் சரி, இல்லெஜிட்டிமேட் குழந்தையா இருந்தாலும் சரி, நீங்க அந்த குழந்தையோட ஸ்டெப் ஃபாதரா இருந்தாலும் சரி, அதாவது அந்த குழந்தை தந்தை இன்னொருத்தங்களா இருந்து நீங்க ரீமேரேஜ் பண்ணி இருந்தா கூட உங்களுக்கு அந்த லயபிலிட்டி இருக்கு, அந்த குழந்தைய பாதுகாக்கிற லயபிலிட்டி உங்களுக்கு இருக்கு அப்படின்றதுதான் பாயிண்ட். மேஜரான குழந்தை கூட அந்த குழந்தை தன்னை காப்பாத்திக்க கூடிய அளவுக்கான ஒரு பினான்சியல் ஸ்டெபிலிட்டியோ இல்ல ஒரு மென்டல் கெப்பாசிட்டியோ அந்த குழந்தைக்கு இல்ல அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மென்டலி ரிட்டார்ட் சைல்டா இருக்கலாம், இல்ல கை கால ஊனமுற்றிய சைல்டா இருக்கலாம், அந்த மாதிரி குழந்தைக்கு கூட அலுமினி கொடுக்க வேணும் அப்படின்றதுதான் CRPC 125 CRPC. அப்படி சாரி ஜீவனாம்சம் அப்படி இருக்கும்போது இது ஒரு போர்ஷன் ஆஃப் இந்தியன்ஸ்க்கு மட்டும் கிடைக்குது, இன்னொரு போர்ஷன் ஆஃப் இந்தியன்ஸ்க்கு கிடைக்கல அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு வருத்தமா இருந்த ஒரு நிலையில இந்த ஒரு ஜட்மெண்ட் ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது அப்படின்றதுதான் சொல்லணும். ஓகே, இப்போ இதோடைய நெசசிட்டியை நீங்க சொல்லிட்டீங்க.
நடைமுறையில இப்ப இருக்கிற சிஸ்டத்துல இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன மாதிரி இம்பாக்ட், அதாவது விளைவுகளை ஏற்படுத்துங்கிறத உங்களுடைய பார்வை. இப்போ நம்ம ஒரு லாஸ்ட் 60 இயர்ஸ் நம்மளோட ப்ராக்ரஸ் நீங்க பாருங்க. லாஸ்ட் 60 இயர்ஸ் நம்ம ப்ராக்ரஸ் பாத்தீங்கன்னா, நம்மளோட அம்மா எல்லாம் வீட்டுல இருந்து நம்மள வளர்த்து பெரியவங்களாக்கி வீட்டோட இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்ச அவங்க செஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா அவங்க படிக்கல, வெளி உலகம் அவங்களுக்கு தெரியல. சோ தட்ஸ் டிஃபரெண்ட் திங். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம், எல்லாருமே குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம், பினான்சியலா இண்டிபெண்டா இருக்கணும்னு நினைக்கிறோம். பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் நம்ம பெரிய டிஃபரன்ஸ் காட்டுறது கிடையாது. 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்புறோம், 2 பேரையும் காலேஜ்க்கு அனுப்புறோம். அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில அந்த பெண் குழந்தை கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுல இருந்து ஃபேமிலியை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபேமிலியை பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு அந்த குழந்தை தள்ளப்படுது. இது அந்த குழந்தையோட டெசிஷனா இருக்கு. இது நான் டிசைட் பண்றேன், எனக்கு வீட்டுல இருந்து என்னோட ஃபேமிலியை பாத்துக்கணும் அப்படின்றது ஒரு அழகு. இல்ல வேற வழியே கிடையாது, நீ வீட்டுல இருந்தாதான் நான் வெளியில போய் சம்பாதிக்க முடியும், நம்ம வீடு நடக்கும் அப்படின்றது இன்னொரு அழகு. சோ அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பொண்ணை வீட்டுல நம்ம உட்கார வைக்கும் போது, அவளோட படிப்பு, அவளோட ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் நம்ம உடைச்சு வீட்டுல உட்கார வைக்கும் போது, நாளைக்கு அதே பொண்ணு 20 வயசு 22 வயசு பொண்ணு 45 வயசு 50 வயசு ஆகும்போது, உனக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் உன்னை டிவோர்ஸ் பண்றேன், இதுக்கு அப்புறமா நீ எனக்கு கொடுத்த 20 இயர்ஸ் ஆஃப் யோர் எஃபர்ட்ஸ், உன்னோட லைஃப், உன்னோட கரியர், உன்னோட ட்ரீம்ஸ் எதுக்குமே ஒரு ரீசனே கிடையாது. இன்னைக்கு நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபார் வாட் எவர் ரீசன் XYZ, வீட்டுல இருந்து வெளில கிளம்பு அப்படின்றது கரெக்டா தப்பா? இது நம்ம குழந்தைங்களுக்கு நடந்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? சோ இது இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். இது ஈக்குவாலிட்டியை கொண்டு வர ஒரு பாயிண்ட். ஏன் அப்படின்னா ஜட்ஜே ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, இது நீங்க குடுக்கிற, அதாவது நீங்க குடுக்கிற தான தர்மம் கிடையாது, உங்க வைஃப்க்கு நீங்க குடுக்கிற தான தர்மம் கிடையாது, இது அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட். ஏன்னா நீங்க வாழ்க்கையில இல்ல இந்த குடும்ப வாழ்க்கையில வளர்றதுக்கு ஒரு தாயா ஒரு மனைவியா அவங்களோட தியாகம் நம்ம எல்லாருமே ஓவர்சி பண்ற ஒரு விஷயம் தான். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்டோ இல்ல அந்த ஹவுஸ் ஒய்ஃபை நம்ம ஹோம் மேக்கர் அப்படின்னு பேரை மாத்தினா கூட, அந்த ஹோம் மேக்கரா இருந்தாலும் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம எவ்வளவு மரியாதை பினான்சியலா கொடுக்குறோம் அப்படின்றது இன்னொரு பெரிய கொஸ்டின். இது ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜட்மெண்ட்ல அழகான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பினான்சியல் ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறாங்க. அதாவது நீங்க டிவோர்ஸ் ஆகி போனாலோ இல்ல உங்களுக்கு டிவோர்ஸ் ஆகுற ஒரு ப்ராசஸ்ல இருக்கீங்கனாலோ, இந்த டைம்ல மட்டும் உங்களுக்கு அலுமினி கொடுத்து ஓகே செட்டில்மெண்ட் பண்றதுன்றது விஷயம் கிடையாது. நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழும்போது கூட பினான்சியல் ஈக்குவாலிட்டி அப்படின்றது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ பினான்சியல் ஈக்குவாலிட்டி எப்படிலாம் நீங்க கொண்டு வரலாம்? ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்டா வச்சுக்கோங்க, இல்ல அவங்களுக்கு அவங்களோட டிக்னிட்டியை குவெஸ்டின் பண்ணாத அளவுக்கு அவங்களுக்கான பினான்சியல் ரெக்வயர்மெண்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்றது மினிமம் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஓகே, இப்போ இந்த சிஆர்பிசி 125 பத்தி பேசுறதே சிஆர்பிசி 127 இதுல கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்களா, அது என்ன? சிஆர்பிசி 125 நான் சொன்ன மாதிரி அலுமினி பத்தி பேசுறாங்க. யாரு அதுக்கு யாருக்கு நம்ம அலுமினி கொடுக்கணும், என்ன டீடைல்ஸ் அப்படின்றது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இது எல்லாருக்கும், இப்ப இந்தியாவில இருக்கிற எல்லாருக்குமே சிஆர்பிசி அப்ளிகபிள். சோ சிஆர்பிசி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேஸ் ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு நான் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணும்போது எனக்கு 1 டைம் செட்டில்மெண்ட் கொடுத்து முடிச்சுட்டாரு. ஆனாலும் நான் 125 சிஆர்பிசில எனக்கு நீங்க அலுமினி கொடுங்க அப்படின்ற அப்ளிகேஷன் நான் ஃபைல் பண்றேன் அப்படின்னா, இட் இஸ் லைக் கிவிங் டபுள் பனிஷ்மெண்ட் ஆர் டபுள் சொல்யூஷன் ஃபார் த சேம் ப்ராப்ளம். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஹஸ்பண்ட் ஆப்வியஸா அதை கவுண்டர் ஃபைல் பண்ணும்போது கோயிங் பேக் டு நீங்க செட்டில்மெண்ட் டைம்ல உங்களுக்கு எவ்வளவு செட்டில்மெண்ட் கிடைச்சது, உங்களுக்கு உண்மையாக இந்த அலுமினி தேவைப்படுதா இல்லையா, உங்களுக்கான பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்கா இல்லையா, நீங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்களோட பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றதுக்கும் நம்ம ஒரு கிராஸ் வெரிஃபை பண்றது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்ன ஆயிடுனா அது ஒரு பக்கமா போயிடும், இந்த லா ஃபுல்லாவே ஒரு பக்கமா போயிடும். சோ இதுக்கான ஆல்டர்கேஷன்ஸ் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணுமா, இல்ல ஓகே அலுமினி ஒரு மாசத்துக்கு 20,000ன்றாங்க, இல்ல 20,000 இல்ல உங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு 1 டைம் செட்டில்மெண்டா ஒரு 5 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க, 20,000 பண்ண முடியாது, 5,000 தான் பண்ண முடியும், 7,000 பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஆல்ட்ரேஷனா இருக்கலாம். இல்ல அட்ஜஸ்ட்மெண்ட்ஸா இருக்கலாம். உங்களுக்கு ஏற்கனவே அவர் ஒரு சொத்தை எழுதி கொடுத்திருக்காரு, அந்த சொத்தும் இதுவும் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கலாம். இல்ல கேன்சலேஷன் இருக்கலாம், which is like இல்ல உங்களுக்கு அவர் கண்டிப்பா கிளியரா செட்டில் பண்ணிட்டாரு,
சோ ஓவர் அண்ட் அபவ் உங்களுக்கு அலுமினி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் டிசைட் பண்ணி அதை கேன்சல் கூட பண்ணலாம். சோ இது வந்து ஒரு ரெக்கவரி, ஒரு ஒரு ரிசோர்ஸ் கொடுக்கறது, அதாவது ஒரு ரிசார்ட் கொடுக்கிற ஒரு செக்ஷன் வந்து செக்ஷன் 127. ஓகே, இந்த ஜட்ஜ்மெண்ட்லயே சொல்லும்போது அந்த 125 சிஆர்பிசிங்கிறது சோசியல் ஜஸ்டிஸ், அதாவது சமூக நீதிக்கானது. இதுல வந்து முஸ்லிம் பெண்களை தவிர்ப்பது சரியில்லைன்னு ஒரு ஒரு அப்சர்வேஷனும் சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? இப்போ நம்ம இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 வருஷம் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆகி நம்ம எல்லாம் இப்போ ஒன்னு ஆயாச்சு. ஐ கம்ப்ளீட்லி டோன்ட் பிலீவ் இன் ரிலிஜியஸ் டிஸ்கிரிபன்சிஸ். செக்யூலரா இருக்கிறது வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங், பட் செக்யூலரா இருக்கும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என்ஜாய் பண்ற ஒரு ரைட்டை வந்து என்னோட சகோதரி என்ஜாய் பண்ண முடியல ஒன்லி பிகாஸ் ஷி பிலாங்ஸ் டு அ டிஃப்ரெண்ட் ரிலிஜன் அப்படின்றது ரொம்ப வருத்தம் கொடுக்கிற கூடிய ஒரு விஷயம். சோ அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த சிஆர்பிசி 125 சிஆர்பிசியா இருக்கட்டும், இல்ல வந்து நம்மளோட ஷோபானோட கேஸா இருக்கட்டும், இல்ல வந்து நம்மளோட ட்ரிபிள் தலாக்கோட கேஸா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது மினிமம் நாங்க வந்து 75 வருஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மினிமம் ரைட் விச் எங்க சகோதரிங்க வந்து 75 வருஷமா என்ஜாய் பண்ணாத ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா குளோபலா எந்த ஒரு முஸ்லிம் லா நீங்க எடுத்து பார்த்தாலும் விமன் ரிலேட்டடா இருக்கிறது கிடையாது அன்பார்ச்சுனேட்லி. இப்ப நம்ம சவுதியோட தான் பார்க்கலாம். சவுதி பாருங்க 2019 தான் அவங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ்க்கே வந்து ஒரு அப்ரூவலே கிடைச்சது. அட்லீஸ்ட் நம்ம அப்படி கிடையாது. எத்தனையோ கண்ட்ரில வந்து விமன் பிகாஸ் தே ஆர் விமன் அவங்களுக்கு எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போடுற ரைட் கிடையாது. நம்ம அதெல்லாம் பார்த்தது கிடையாது. நம்ம வந்து நம்ம கண்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணது வந்து ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலங்க. நம்ம ஏற்கனவே ஒரு ஃபிளரிஷ்டு கண்ட்ரி தான். நம்ம நடுவுல இருந்து தான் ஏஞ்சு மேல நிக்கிறோம். நம்ம we don't have to reinvent the wheel. நம்ம திரும்பவும் அது திரும்ப போய் அந்த பழைய காலத்து ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து மேல ஏறி வரணும்னு கிடையாது. நம்ம ஏற்கனவே ரொம்ப அட்வான்ஸ் கண்ட்ரி தான். ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ரொம்ப அட்வான்ஸ் கண்ட்ரி தான். அதுதான் ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், லாஸ் எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற ஒரு விஷயம். அதே ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ரெசிவான லா, மேனும் விமனும் ஈக்குவல், அதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மினிமம் ரெஸ்பெக்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஒருத்தங்க ஜெண்டர் பேசிஸ்ல அவங்க வந்து இன்ஈக்குவலா ட்ரீட் பண்றது அப்படின்றது தப்பு அப்படின்றது ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதானே மினிமம். இப்போ இதுல ரெண்டு கேள்விகள் வருது. 1986 விமன் ப்ரொடெக்ஷன், அதாவது பெண்கள் பாதுகாப்பு சட்டம் சொல்லி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய தலைமையிலான ஒரு அரசு கொண்டது. இப்போ வந்து இந்த தீர்ப்பின் மூலமாக அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டதா அல்லது அந்த சட்டம் வந்து அதோட குறைகளை மட்டும் சுட்டி காட்டுதா? 1985ல வந்து அந்த கேஸ் நடந்தது. 1986ல வந்து நம்ம லா கொண்டு வந்தோம், which is called Muslim Women Protection on Rights on Divorce. அது வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட கேஸ் நடக்கும்போது ஒரு டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறதுன்றது இட் will take a long time. அந்த டிவோர்ஸ் கேஸ் நடக்கும்போது கூட அந்த அந்த லேடிக்கான பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுதான் வந்து அது வரைக்கும் நமக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட். நம்மளோட டிவோர்ஸ் வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னா அந்த பார்ட் பத்தி அவங்க பேசல. ஏன்னா இன்ஃபேக்ட் அப்பவே நம்ம வந்து 125 சிஆர்பிசி கொண்டு வரணும் அப்படின்றதுதான் ட்ரை பண்ணோம். பட் ஃபார் சம் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் அப்ப அது கொண்டு வர முடியல. சோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, எது வரைக்கும் நமக்கு வந்து அந்த ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கோ, டிவோர்ஸோட ட்ரையல் நடந்துட்டு இருக்கோ, அந்த இதட் பீரியட் வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம அலுமினி கொடுக்கணும் அப்படின்றதுதான் 1986. சோ டெக்னிக்கலி இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இட் இஸ் அன் அடிஷன் டு இட். நம்ம என்ன சொல்றோம், அது வரைக்கும் கிடையாது, அதுக்கு மேலேயும் வந்து லைஃப் டைம்க்கு அவங்களுக்கு நீங்க அலுமினி கொடுத்து ஆகணும். ஃபார் வாட் கண்டிஷன்? இன்னொரு ரொம்ப முக்கியம், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ டிவோர்ஸ் கொடுத்தா வந்து எதுக்கு நான் அவளுக்கு அலுமினி கொடுக்கணும், எனக்கு இருக்கிற சொத்துக்கு கூட அவளுக்கு தான் சொத்து நிறைய இருக்கு, எனக்கு நான் வந்து ஏர்ன் பண்றதுக்கு கூட அவ தான் நிறைய ஏர்ன் பண்றான். See, technically நீங்க டிவோர்ஸ் பண்ணி முடிச்ச உடனேவே அலுமினி இஸ் நாட் applicable for every woman. முதல்ல அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அவங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் இல்ல, அவங்களால அவங்கள மெயின்டைன் பண்ணிக்க முடியல அப்படின்ற கண்டிஷன்ல மட்டும்தான் நீங்க அவங்களுக்கு அலுமினி கொடுக்க வேண்டியதா இருக்கும். இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இதர் பீரியட் இருக்கு இல்லையா, இதர் பீரியட் வரைக்கும் மட்டும்தான் நம்ம 1986ல பேசியிருக்கோம். 2024ல என்ன சொல்றோம்னா இல்ல அலுமினின்னு சொல்றோம். சோ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றது, உங்களுக்கு இந்த 1986 ஆக்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா பண்ணிக்கோங்க,
சிஆர்பிசி வேணும்னு நினைக்கிறீங்களா, சிஆர்பிசி எடுத்துக்கோங்க. சோ இட் இஸ் டு த காம்பினேஷன் ஆஃப் த உமன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டியூ கோர்ஸ் ஆஃப் த என்ன சொல்றது, எனக்கு அந்த ப்ரொசீஜரல் டைம்ல எனக்கு எந்த அலுமினியம் தேவை கிடையாது, நான் ஒரேடா ஒன் ஷாட்டா வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறேன் நிறைய விமன் இருக்காங்க. இல்ல எனக்கு அந்த ப்ரொசீஜர் டைம்லயே எனக்கு சர்வைவல் பிரச்சனையா இருக்கு, எனக்கு குழந்தை இருக்கு, இல்ல வயசான அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களால மெயின்டைன் பண்ணிக்க முடியல அப்படின்னா they can choose to have 1986 Act as well as 2024 Act. So technically it's a combination. In fact Supreme Court ரொம்ப clear-ஆ என்ன தெளிவா சொல்லிருக்காங்க அப்படின்னா, the Muslim women are married and divorced under, அதாவது அவங்க வந்து married and divorced under Muslim law வழியா அவங்க மேரியும் அந்த law வழியா பண்ணி டிவோர்ஸும் அந்த law வழியா பண்ணிருந்தாங்கன்னா section 125 CRPC is applicable. First point. அதாவது இன்னொன்னு, this is because the 1986 Act is not derogatory to the section of 125 but it is an additional provision. அதாவது 1986ன்றது ஒரு பேஸ், அதுக்கு மேல கொடுத்திருக்கிற சிஆர்பிசி 125ன்றது ஒரு அடிஷன் தானே தவிர இது வேற அது வேறன்றது கிடையாது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டி முடிச்சிட்டாங்க, இப்ப நம்ம செகண்ட் ஃப்ளோர் கட்டி இருக்கோம். இட் இஸ் லைக் தட். இல்ல மேம், இப்போ நீங்க சொல்றதுல பாத்தீங்கன்னா இது ரெண்டு விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது 1986 ஆக்ட பத்தி சொல்லும்போது வந்து இத்தத் பீரியட் வரைக்கும் கொடுத்தாங்கன்னு சொல்லி, இன்னொன்னு வந்து அந்த ட்ரையல் மேபி அந்த அந்த அவங்களோட ரெண்டு பேருடைய ட்ரையல் முடிகிற வரைக்கும்ங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ ரெண்டுமே வேற வேற டைமிங் தானே. இப்ப ஹித்ததுங்கிறது வந்து நான் தெரிஞ்சது ஒரு 3 மாசம் டைம் தான் இருக்குது. ஆனா கேஸுங்கிறது வந்து இட் வில் டேக் ஒரு 1 இயர் ஆகலாம், 2 இயர் 3 இயர் ஆகலாம். அப்ப ரெண்டு டைமிங்கும் முரண்படுது தானே. அதனாலதான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டுத்துலயுமே யூ கேன் டேக் இட் இன்டு அடிஷன். அதாவது இது வந்து ஒரு அடிஷனல் ரெமெடி அவைலபிள் அண்டர் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட். இதுதான் ஸ்டேட்மெண்ட். இந்த சிஆர்பிசி 125 அப்படின்றது இட்ஸ் அன் அடிஷனல் ரெமெடி. உங்களோட ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல இன்னும் உங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கோ, அதுக்கு ஒரு அடிஷனல் ரெமெடி. அந்த அடிஷனல் ரெமெடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விமனுக்கு நம்ம கொடுக்குற பினான்சியல் ஸ்டெபிலிட்டி. அவங்களுக்கு நம்ம வந்து மாசம் மாசம் ஒருத்தவங்களுக்கு காசு இல்ல, டிவோர்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அவங்களுக்கு ஆபீஸா வந்து அந்த மேல் பார்ட்னர் வந்து கொடுக்க போறது கிடையாது. சோ அவங்களோட சர்வைவல் கொஸ்டின் வந்துருக்கு இல்லையா. சோ ஆஃப்டர் திஸ் 3 months, இந்த இத்தத் பீரியடோட 3 monthsக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்க, கேஸ் நடக்குது, நீங்க சொல்ற அதே கொஸ்டின் தான், கேஸ் நடக்குது, 2 years நடக்குது, 3 years நடக்குது, 3 மாசம் கழிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, how will she survive? So that's the point. There are few women who say எனக்கு வேண்டாம், எனக்கு இத்தத் பீரியடும் வேண்டாம், எனக்கு அந்த டியூ ப்ராசஸ்ல வந்து நீங்க அந்த 1986ல எனக்கு கொடுக்குறீங்க பாத்தீங்களா மெயின்டெனன்ஸ், அது வேண்டாம், எனக்கு வந்து டிவோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் தேவை கிடையாது, எனக்கு இது தேவை கிடையாது, எனக்கு வந்து 4 ப்ராப்பர்ட்டி அவர்கிட்ட இருக்கு, எனக்கு அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் த சாய்ஸ் ஆஃப் த வுமன். அதுக்காக தான் இட் இஸ் கெப்ட் ஓபன். இட் இஸ் த காம்பினேஷன். அந்த விமன் கேன் டிசைட். உங்களுக்கு வந்து 1986 ஆக்ட் எடுக்கணுமா எடுங்க, சிஆர்பிசி 125 எடுக்கணுமா எடுங்க, ரெண்டுத்தையும் காம்பினேஷன் எடுக்கணுமா எடுங்க. சோ பட் அதை ஜஸ்டிஃபை பண்ணுவோம். அதை ஜஸ்டிஃபை பண்ணி கிராஸ் செக் பண்றதுக்கு தான் செக்ஷன் 127. இல்ல இப்போ அப்படின்னா இப்படி விளங்க 1986 ஆக்ட் வந்து ஸ்டில் ப்ரிவேலிங் அப்படித்தானே? அது ஓகே. எனக்கு என்ன இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இப்ப வந்து 1986 ஆக்ட்ல அந்த இத்தத் பீரியட் அது 3 மாசம் வரைக்கும் தான் இவங்களுக்கு மேண்டேட்டரியா இருந்திருக்கு. இப்ப வந்து அப்படி இல்ல, இதுபடி நீங்க வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொல்றோம். அப்படிதானே எடுத்துக்கோங்க. ஆமா, ஒருவேளை அந்த லேடி பெட்டிஷன் போட்டாங்கன்னா சிஆர்பிசி 125 யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ வந்து நீங்க சொல்றீங்கல்ல அந்த மேரேஜஸ் எப்படி நடந்திருக்கும் இஸ்லாமிய ஆக்ட்னா, நீங்க சொல்றது நிக்கா ரெஜிஸ்டர் பண்ணாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆம்பிட்டுக்குள்ள வந்துருவாங்க. அப்படித்தானே? கரெக்ட். இந்த ஆம்பிட்டுக்குள்ள முன்னாடி 125 அந்த ஆம்பிட்டுக்குள்ள வராம இருந்தாங்க, இப்போ உள்ள வராங்க, அப்படி எடுத்துக்கலாமா? அதை கரெக்ட், அப்சல்யூட்லி. இப்ப 125 ஓட ஆம்பிட்ட வந்து முஸ்லிம் விமென்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அது ஸ்பெசிஃபையா இன்க்ளூடிங் முஸ்லிம் விமென் அப்படின்றதே ஜட்ஜ்மென்ட்ல கொடுத்து. ஓகே. முன்னாடி மேண்டேட்டரியா இல்லாம இருந்தது, இப்போ வந்து அதை வந்து இதாக்கி இருக்காங்க. இல்ல, முன்னாடி மேண்டேட்டரி இல்ல, முன்னாடி பண்ணவே மாட்டாங்க. இட் வாஸ் நாட் ஈவன் a law. முன்னாடி பண்ணவே மாட்டாங்க. இல்ல இப்போ இதுல இன்னொரு क्वेश्चन ஒரு சில பேர் வைக்கிறாங்க. இப்போ வந்து சிஆர்பிசில வந்து செகண்ட் மேரேஜ் பண்றது வந்து இட்ஸ் பனிஷபிள் ஆக்ட். அதுல வந்து என்ன எக்ஸம்ட் முஸ்லீம் ஷரியா படி நிக்கா பண்ணவங்களுக்கு எக்ஸம்ட்னு சொல்லி அதுல இட் இஸ் என்கோடட். அப்படித்தானே? ஆனா இதுல வந்து 1986 ஆக்ட்ல
இதுல வந்து இதை தவிர கிளாரிட்டி இல்லாம விட்டதுதான் இந்த கன்ஃபியூஷனுக்கு காரணம்னு ஒரு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது கிளாரிட்டி இல்லாம இருக்கிறதுக்கு இட் வாஸ் அ கான்சியஸ் காலா இல்ல ஓவர்சீன் அப்படின்றது திரும்ப இட் இஸ் அகைன் அ பொலிட்டிக்கல் क्वेश्चन டு ஆன்சர். அது வந்து we cannot comment on why அவங்க அதை வந்து டிஃபைன் பண்ணல அப்படின்றது நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. பட் when you talk about ட்ரிபிள் தலாக் வந்து அது வந்து இட் வாஸ் a very monumental judgment. அது ஏன்னா ட்ரிபிள் தலாக்கு முன்னாடி வந்து we know how women were not treated with equal rights. இப்ப ட்ரிபிள் தலாக் வந்ததுக்கு அப்புறமா the amount of respect women get வந்து நம்மளே பாக்குறோம். இந்த 2-3 வருஷத்துலயே பெரிய டிஃபரன்ஸ் அது. I don't know how much of cases you are being following. ட்ரிபிள் தலாக் வந்ததுக்கு அப்புறமா there is a procedure at least வந்து there is a procedure in neglecting இல்லனா completing a marriage life with a single person. அதாவது யூசுவலா என்ன நடக்கும், ட்ரிபிள் தலாக் யூசுவலா எப்ப நிறைய நடந்துட்டு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம் லாவை பொறுத்த வரைக்கும் பாலிகாமி இருக்கிறதுனால அவங்க வைஃப்ஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் வைஃப்கே தெரியறது இல்ல, செகண்டா அவர் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இட் இஸ் அக்செப்டபிள் இன் தி லா. சோ என்ன ஆயிடுதுன்னா நீங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு இவங்க கேள்வி கேட்டு ஒரு கன்ஃபரன்டேஷன் வந்ததுன்னா உடனே ட்ரிபிள் தலாக் சொல்லி வெட்டிங்க வந்து they make it into redundant. சோ இந்த ஒரு பயத்துல வந்து முஸ்லிம் women will not voice out. சோ எங்களுக்கு ஈக்குவல் ஏன்னா டக்குன்னு தலாக் கொடுத்துட்டாங்கன்னா வந்து where should we go அப்படின்னு சொல்லிட்டு இதனாலேயே நிறைய பாலிகமி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ப்ரிவைல் ஆனது அப்படின்றது இட்ஸ் a ஸ்டடி. சோ இந்த ட்ரிபிள் தலாக் வந்ததுக்கு அப்புறமா women have started getting their right. அதாவது ரைட் ஆஃப் நெகோசியேஷன் டு எண்ட் a wedding ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு கல்யாணத்தை நாளைக்கு ஒருத்தங்க டிசைட் பண்றாங்க, 2 பேருக்கு நடுவுல ஒருத்தங்க டிசைட் பண்றாங்க இந்த கல்யாணம் வேண்டாம்னு டிசைட் பண்றாங்கன்னா அதை நெகோசியேட் பண்றதுக்கும் அதை வந்து உட்கார்ந்து இது கரெக்டா தப்பா என்னோட சார்பில நீங்க என்னோட வாய்ஸ் கேட்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிற ஒரு வாழ்க்கை. இட் இஸ் நாட் ஒன்லி ஒன் மேன் டிபெண்டன்ட் கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி ட்ரிபிள் தலாக் முன்னாடி வரைக்கும் அப்படி இருந்தது. நான் இன்னொரு சின்ன அப்டேட் உங்களுக்கு சொல்றேன். ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்டடி பண்ணாங்க இந்த ட்ரிபிள் தலாக் பத்தி, பாலிகாமி பத்தி ஒரு ஸ்டடி பண்ணாங்க. இது ஒரு நேஷனல் வைட் ஸ்டடி. அந்த ஸ்டடியில வந்து என்ன ஆச்சுன்னா 84% women வந்து they wanted us to ban triple talaq. ஏன்னா ட்ரிபிள் தலாக்னால அதுதான் நான் சொல்றேன், ட்ரிபிள் தலாக்கோட அக்செப்டன்ஸ் 1950s 1960s இருந்த மாதிரி ட்ரிபிள் தலாக்கோட அக்செப்டன்ஸ் 2000 இருக்காது. எல்லாருமே வளர்றோம், எல்லாருமே படிக்கிறோம், we are seeing the globe. சோ அதோட இருக்காது. படிப்பு அப்படின்றது ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா அதுதான் உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட டிஃபைன் பண்ற ஒரு விஷயம். அதனால அதே ஒரு ஸ்டடியில என்ன சொல்றாங்கன்னா 70% விமென், அது ஃபர்ஸ்ட் அந்த மேரேஜ்ல ஃபர்ஸ்டா இருக்கிற விமென் வந்து 70% 10th ஸ்டாண்டர்டுக்கு விட கம்மியா படிச்ச பொண்ணு. சோ அவங்களுக்கு அந்த 10th ஸ்டாண்டர்ட்னா என்ன 14-15 வயசுல அவங்க படிப்பை நிறுத்திட்டாங்க. அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு என்ன கரெக்ட் என்ன தப்பு, வெளி உலகம் என்ன, இது பண்ணலாமா இது பண்ணக்கூடாதா, இது கேள்வி கேட்கலாமா கேட்க முடியாதான்ற நிலைமையில இருந்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. இப்ப பீப்புள் ஆர் கம்மிங் அவுட், படிக்கிறாங்க. அவங்க நான் படிக்கலன்னா பரவாயில்ல என் குழந்தை படிக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் வேலைக்கு போலையா என் குழந்தை வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. பினான்சியல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றதுதான் ரெஸ்பெக்ட் அப்படின்றது புரிய வந்திருக்கு இப்ப எல்லாம். சோ இதே ஸ்டடில என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வைஃப் தான் இருக்கிறதுலயே ரொம்ப ட்ராமடைஸ் ஆறவங்க. அவங்களுக்கு தான் மென்டல் ஹெல்த் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஏன்னா சடனா அவங்கள வந்து அவங்க லைஃப்ல வந்து செகண்ட் she goes into the second line. இந்த ஃபர்ஸ்ட் வைஃப் வந்து almost 50% of the first wives who are in the process, who have been in the polygamy, அதாவது இந்த பாலிகமில இருக்கிற ஃபர்ஸ்ட் வைஃப்ஸ் 50% வந்து சூசைடல் அட்டெம்ப்ட்ஸ் கொடுக்கணும் இல்ல சூசைடல் அட்டெம்ப்ட்ஸ் பண்ணவங்களா இருக்காங்க. சோ இது எல்லாமே நம்ம வந்து பிக் அண்ட் சூஸா ஒண்ணு மட்டும் பார்த்து பேச முடியாது இல்லையா. நம்ம வளர்றோம், நாடா நம்ம வளர்றோம், நேஷனல் என்ன சொல்றது குளோபல் பவரா நம்ம இந்தியா வளருது அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி மட்டும் இல்ல, எல்லாருமே சேர்ந்து வளரும். எவ்ரிபடி இஸ் growing together. இப்ப நான் இருக்கேன், என் குழந்தை இருக்குன்னா பக்கத்துல இருக்கிற குழந்தை கிட்ட ஒரு நல்ல பென்சில் இருக்குன்னா என் பையன் வந்து என்கிட்ட கேட்பான் எனக்கும் அந்த பென்சில் வேணும். ஏன்னா we are all growing together. அப்படி இருக்கும்போது டெவலப்மெண்ட் அப்படின்றது இந்த மாதிரி மைனாரிட்டி டெவலப்மெண்ட் இருந்தாதான் the country actually develops. So இந்த 1985 ஆக்டா இருக்கட்டும்,
2019 இருக்கட்டும், 2024 ஜட்ஜ்மெண்டா இருக்கட்டும், இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஒரு ப்ராக்ரெசிவ். இது ஏன்னா ஐ எம் சோ ஹாப்பி, என்னோட சிஸ்டர்ஸ் who belong to a different religion என்னோட சேர்ந்து வளர போறாங்க. எனக்கு இதுக்கு மேல என்ன ஒரு சந்தோஷம். ஓகே, இப்போ வந்து நீங்க சொல்லும்போது வந்து இந்த ட்ரிபிள் தலாக்கை பத்தி சொன்னீங்க. அது வந்து கோர்ட் வந்து அது இல்லீகல்னு டிக்ளேர் பண்றாங்க. ஓகே, அது இருக்கு. இப்போ இப்போ இந்த இஷ்யூ வந்து அங்க சவுத்துல இருக்கக்கூடிய எங்களுக்கு வந்து அதிகமாக இல்லை. இந்த இதுல மேபி நார்த்ல அதிகமா இருக்குங்கிறது நம்ம டேட்டாஸும் நம்மளும் பாக்குறோம். இப்போ வந்து இத வந்து பல நாடுகள், பல முஸ்லீம் நாடுகளே இந்த ட்ரிபிள் தலாக்கை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா நமக்கு தெரியல. ஆனா இப்போ வந்து இதை செய்யும்போது வந்து இது வந்து முஸ்லீம் பர்சனல் லான்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்கும்போது இதை வந்து அகெயின்ஸ்டா போகுது, இந்த மாதிரி போகுதுங்கிற மாதிரி ஒரு அப்ரிஹென்ஷன் வந்து முஸ்லீம்கள் மத்தியில ஏற்படும் தானே. அதுக்கு நம்ம என்ன தீர்வு நமக்கு? டெக்னிகாலிட்டிஸ்ல ஃபுல்லா சொன்னீங்க நீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுல ஒரு அப்ரிஹென்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து நம்ம எப்படி போதும், அது நம்ம மார்க்கத்தை முடியா போகுதுங்கிற மாதிரி ஒரு அப்ரிஹென்ஷன் வரத்தானே செய்யும். அப்போ அதையும் நம்ம வந்து அப்படி கருத்துல கொள்ளாம போயிட முடியாது இல்லையா? அப்சல்யூட்லி கரெக்ட். சி இப்போ முஸ்லிம் லாஸ் குளோபலா பேசலாம். இப்போ குளோபலா நம்ம முஸ்லிம் லாஸ் பத்தி பேசும்போது நமக்கே தெரியும், மிடில் ஈஸ்ட்ல வந்து முஸ்லிம் லாஸ் வந்து எவ்வளவு ஸ்டர்னான முஸ்லிம் லாஸ் நமக்கு தெரியும். ஒரு அடல்ட்ரேஷன், ஒரு விமன் அடல்ட்ரேஷன்ல இருந்தாங்கன்னா ஸ்டோன் பெல்டிங்ல அவங்கள இன்னும் தட் ஸ்டில் சர்வைவ்ஸ். இன்னும் அந்த லா இருக்கு. ஸ்டோன் பெல்டிங்ல கல்லால் அடிச்சு அவங்க சாவடிப்பாங்க. இது வந்து இட் ஸ்டில் சர்வைவ்ஸ். அதே மாதிரி புர்கா சிஸ்டமா இருக்கட்டும், அதே மாதிரி எவ்ரி அதர் சிஸ்டம். அது வந்து நம்ம வந்து நம்ம ஊர்ல இருக்கிற முஸ்லிம்ஸ், மேஜர்லி தமிழ்நாடுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து we are all என்ன சொல்றது வெரி சிவிலைஸ்டுங்க. நமக்கு வந்து இந்த ஹிந்து முஸ்லிம் டிஃபரன்ஸே நிறைய தெரியாது. எனக்கே டெல்லி வர வரைக்கும் அதோட பெரிய டிஃபரன்ஸ் நமக்கு தெரியல. ஏன்னா இங்க வந்து இட் இஸ் மோர் அக்ரெசிவ், இங்க வந்து இட் இஸ் மோர் டாமினன்ட். நீங்க சொன்ன மாதிரி ட்ரிபிள் தலாக்லாம் இங்க ரொம்ப இட் வாஸ் மோர் பிரிவிலன்ட். நம்ம ஊர்ல அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் பாலிகாமியா நம்ம ஊர்ல நிறைய கிடையாது. எத்தனை முஸ்லிம் சகோதரர்களுக்கு வந்து 4 மனைவி கட்டிக்கலாம் அப்படின்னா 4 மனைவியை கட்டிக்கிறவங்கள நான் நிறைய பேரை பார்த்தது கிடையாது. பட் இங்க அப்படி கிடையாது. they use that. அவங்களுக்கு அந்த ஸ்கோப் இருக்கு அப்படின்னா if your law is giving that space, அது அவங்க யூஸ் பண்ற ஒரு விஷயம். பட் அட் த சேம் டைம் லாஸ் வந்து ஆன் த பேஸ் ஆஃப் ரிலிஜன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அது எந்த ஒரு மதமா இருக்கலாம், கிறிஸ்டியானிட்டியா இருக்கலாம், ஹிந்துவிசமா இருக்கலாம், முஸ்லிம், சீக், வாட் எவர் ரிலிஜன், இது வந்து பவுண்டடா இருக்கிறது எது மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ரிலிஜியஸ் புக்ஸ் மேல, குரான் மேல, பகவத்கீதா மேல, பைபிள் மேல. இதுதான் நமக்கு வந்து ரிலிஜியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் நமக்கு கொடுக்கறது. இந்த ரிலிஜியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இங்க இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுமே தவிர, இன்னொரு கண்ட்ரில இதை ஃபாலோ பண்றாங்க அதனால இது முஸ்லிம் லா, இன்னொரு கண்ட்ரில இதை ஃபாலோ பண்றாங்க அதனால இது கிறிஸ்டியன் லான்னு நிறைய லாஸ் நம்ம இந்தியால ஃபாலோ பண்றது கிடையாது. ஏன்னா நம்மளோட லாஸ் மேஜர்லி நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ரிலிஜியஸ் புக்ஸ்ல இருந்து தான் எடுத்துட்டு போறதா இருக்கும். சோ மோஸ்ட், அதாவது ரீடிஃபைன்ட் இருக்கிறதுலே ரொம்ப சென்சிபிளா சென்சிட்டிவா யோசிச்ச லாஸ் தான் இந்தியால இருக்கிற எந்த ஒரு ஸ்பெஷல் லாஸா இருக்கட்டும், எந்த ஒரு ரிலீஜியஸ் லாஸா இருக்கட்டும். சோ we have not gone through அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ரெவல்யூஷன்ல நம்ம போனது கிடையாது. அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நம்ம ஏற்கனவே ரொம்ப படிச்ச நாடுங்க, நம்ம ரொம்ப அட்வான்ஸ் நாடு. 300-400 வருஷத்துக்கு முன்னாடி யூரோப்பியன்ஸ் வந்து உட்கார்ந்து வெளியில ஏன் போக மாட்டேன்ட்டானுங்க? ஏன்னா அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு எஜுகேஷன், சோ ரிச் இன் எஜுகேஷன். சோ நமக்கு வந்து ஒரு பெண்ணை வந்து கல்லால் அடிச்சு சாவடிக்கிறதுலாம் இட் இஸ் அன்அக்செப்டபிள். நம்ம என்னைக்காவது அது பண்ணிருப்போமா? இந்தியால எந்த மூலையிலாவது பிகாஸ் அந்த பொண்ணு வந்து அடல்ட்ரேஷனோட ஃபேஸ்ல எல்லாம் கும்பலா உட்கார்ந்து சோஷியலி அக்செப்டட் நாம ஒரு பெண்ணை நம்ம கல்லால என்னைக்காவது அடிக்க முடியுமா, அடிச்சு கொல்ல முடியுமா? பிகாஸ் அவங்க வந்து ஒழுக்கமா இல்ல அப்படின்ற ஒரு கொஸ்டின். சோ சில விஷயம் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நமக்கு இந்த கண்ட்ரிக்கு, நம்மளோட கல்ச்சருக்கு, நம்மளோட ஹிஸ்டரிக்கு ஏத்த மாதிரி லாஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணாதான் எல்லாரும் ஒன்னா வளர முடியும். அந்த கண்ட்ரில இருக்கு, மிடில் ஈஸ்ட்ல இருக்கு, துபாயில இருக்கு, சவுதியில இருக்கிற எத்தனையோ லாஸ் நம்ம ஃபாலோ பண்றது கிடையாது. நம்ம அதை யோசிக்கிறதுக்கு கூட கிடையாது. நம்ம அதை பண்ணவும் மாட்டோம். பிகாஸ் we don't belong there. சோ ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவோட சேர்ந்து ஒரு இந்தியனைஸ்டு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கணும் அப்படின்றதுதான் இந்த மாதிரி லாஸோட எஃபர்ட்ஸ். ரிலிஜன் பேசிஸ்ல நம்ம எல்லாம் ஸ்பிளிட் அப் ஆறதுனால என்ன ஆகுதுன்னா, நிறைய உள்ள இன்டர்னல் கலவரங்கள்லயே நம்ம வந்து we are using out on ourselves இல்லையா, பிரதர்ஹுட் மிஸ் பண்றோம். ஏன்னா இது ரொம்ப நிறைய நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரதர்ஹுட் வந்து நிறைய மிஸ்
ப்ராக்டிசஸ் அது. சவுத்ல நான் இன்னைக்கும் வந்து சென்னையில எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் பக்ரீத்னா அவங்க வீட்ல இருந்து எங்களுக்கு பிரியாணி வரும். இதெல்லாம் இங்க பாக்குறது முடியல. ரொம்ப இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட். அந்த ஒரு பிரதர்ஹுட் வந்து ரிலிஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பிரேக் ஆகுது வந்து இட் இஸ் நாட் அ வெரி குட் திங் டு see. அண்ட் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்ப்போம் நம்ம. I don't think that's what we have to give. மேடம் சொன்ன அந்த அந்த கல்லெறிஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது வந்து கிரிமினல் லெவலில் வருது. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்ஸ் எல்லாருமே வந்து அந்த சிஆர்பிசியில வந்து மோஸ்ட் நம்ம அதைத்தான் வந்து கான்ஸ்டியூஷன் தான் ஃபாலோ சிஆர்பிஎஸ் தான் ஃபாலோ பண்றோம். கிரிமினல் ஆக்ட் 1-2 சிவில் ரைட்ஸ் தான் கொடுக்குறாங்க. எனக்கு இது சொல்லுங்க. இல்ல எனக்கு இது சொல்லுங்க. இது யாரா வேணா இருக்கட்டும், இது ஹிந்து லாஸ் ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும், முஸ்லிம் லாஸ் யாரா இருக்கட்டும், யூனிவர்சலா சொல்றேன். நீங்க கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஃபாலோ பண்ணுங்க. இல்ல நான் ஹார்ட் கோரா வந்து ரிலிஜியஸ் லாஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா ஹார்ட் கோரா ரிலிஜியஸ் லாஸ் ஃபாலோ பண்ணுங்க. சோ ஹார்ட் கோர் ரிலிஜியஸ் லாஸ் ஃபாலோ பண்ணணும்னா நம்ம சத்தி கொண்டு வரணும். ஏன்னா சத்தி வாஸ் a ரிலிஜியஸ் லா ஹிந்துவிசம்ல. ஹார்ட் கோர் ரிலிஜியஸ் லா கொண்டு வரணும்னா நம்ம முஸ்லிம்ஸ்ல இருந்து நிறைய லாஸ் கொண்டு வரணும். நம்ம அது பண்ணலையே. we have reformed இல்லையா? சத்தி எங்க இப்போ சத்தி வந்து அக்செப்டபிள் நான் தானே. நம்ம ஏன் சத்திய வேண்டாம்? See, which has to be corrected, it has to be corrected. That has nothing to do with religion. Okay. See, நமக்கு படிப்பு இருக்கு, நம்ம வந்து யோசிக்கிற சிந்தனை நமக்கு இருக்கு. குழந்தைல இருந்து மனுஷனாகிறதுக்கு 10,000 வருஷம் ஆச்சுன்றாங்க. 10,000 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் யோசிக்கணும்ல. We can't just blindfoldedly go. நமக்கு தேவையான டைம்ல நம்ம ரிலிஜியஸ் பேக்கப் எடுக்கிறது, இல்ல எனக்கு ஃபேவரபிளா இருக்கிற டைப்ல ஈக்குவாலிட்டி வேணும்னா கான்ஸ்டிடியூஷன் பேக்கப் எடுக்கிறது, அப்படி பண்ண முடியாது இல்லையா? ஒண்ணு நீ கான்ஸ்டிடியூஷன் பேசிஸ்ல ஃபாலோ பண்ணுங்க, இல்ல எக்ஸ்க்ளூசிவா ரிலிஜியஸ் பேசிஸ்ல ஃபாலோ பண்ணுங்க. பட் we should be very glad நம்ம கான்ஸ்டிடியூஷனே செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன் தானே. யாரு வந்து ஒரே மதத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க? உங்க மதத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பட் இட் ஹேஸ் டு பி இன் a constructive way. உங்களோட மதம் அப்படின்ற ஒரு பேர்ல வச்சுட்டு டோன்ட் பி டிஸ்ட்ரக்டிவ். எந்த ஒரு மதம் இருந்தாலும் ஈக்குவல் டு எவ்ரிபடி. ஓகே, நன்றி. உங்களுடைய இந்த சட்ட திருத்தங்கள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் அதனுடைய இம்பாக்ட் அதாவது தாக்கத்தையும் நீங்க வந்து தெளிவா வந்து நேயர்களுக்கு கொடுத்திருக்கீங்க. இது வந்து அதிகமாக ஒரு வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. நிச்சயமாக இந்த காணொளிக்கு கருத்துகள் நிறைய வரவேற்கப்படுறோம். இந்த இதில் வரக்கூடிய கருத்துக்களோட மீண்டும் ஒரு முறை நேரத்தை நாங்க எடுத்துக்கிடுவோம். கண்டிப்பா அதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு அனுமதி தரணும்னு கேட்டுக்கொண்டு எங்களோடு இவ்வளவு நேரம் உங்களுடைய அதிகப்படியான உங்களுடைய வேல்யூபிள் டயத்தை எங்க ஸ்பெண்ட் பண்ணக்காண்டி எங்களுடைய சேனல் சார்பாக நன்றிகளை கூடி உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி. தேங்க்யூ உஸ்மான், தேங்க்யூ சோ மச். இந்த ஒரு வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது கத்துக்கிறதுக்கு கிடைச்சதுன்னா ஐ பி மோர் தென் ஹாப்பி. அட் த சேம் டைம் எப்போ ஒரு சேஞ்ச் வந்தாலும் நம்ம உடனே அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குட் பி தட் சேஞ்சஸ் ஃபார் பெட்டர். சோ நம்ம வந்து படிப்பறிவை யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் முன்னேறணும் அப்படின்றதுதான் என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ. தேங்க்யூ.